இந்த நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரியோட வளகாப்ப பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க விகா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி காலையிலே போய் விஜய் கிட்ட கேட்பாங்க, ஏங்க தாத்தா பாட்டி வந்து கூப்பிட்டும் ஏங்க நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க, எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கீங்க, நான் அங்கே போனாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை விஜய், நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் ஏன் வந்துட்டு எனக்காக அவங்களெல்லாம் வந்துட்டு சங்கடப்படுத்துகிறீங்க, அவங்களும் பாவம் தானே, நம்ம 2 பேரும் அங்கே போய் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை காவேரி இந்த டைமில் நீ அங்கே போனேன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது, நான் உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து நிறையா ஹர்ட் பண்ணிட்டேன், ஒரு கொஞ்ச நாள் கூட சந்தோஷத்தை உனக்கு கொடுத்ததே கிடையாது, கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தனாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சங்கடத்தையும் பிரச்சனையும் அனுபவிச்சிருவோம், அதனால் இந்த டைம் வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ப்ரெக்னென்சி வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணணும், அண்ட் உனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கணும், உனக்கு ஒன்று தெரியுமா காவேரி, நம்ம பிடிச்ச இடம் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நம்மளுக்கு சந்தோஷமாக அமையும், அதனால தான் வந்துட்டு உன் அம்மா வீட்டிலேயே இருக்க சொல்லி நான் இவ்வளோ தூரம் நான் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக வந்துட்டு நம்ம அங்கே போகக்கூடாது, அவங்க கூட சண்டை போடணும், அவங்க மேலே எனக்கு கோவம்லாம் கிடையாது, பட் இப்போதைக்கு வந்துட்டு இந்த ப்ரெக்னென்சி டைமில் நீ அம்மா வீட்டில் இருந்தேன்னா நீ பீஸ்ஃபுல்லாக இருப்ப, நீ சந்தோஷமாக இருப்ப, அதே சமயத்தில் என் குழந்தையும் வந்துட்டு நல்லபடியாக க்ரோத் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக வளருங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம், அதனால தான் காவேரி இப்படி சொல்லிகிட்ருக்கேன், நீ ரொம்ப ஒருலாம் டீப்பாக எடுத்துக்காத, நீ ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது விஜய், நம்மளோட வளகாப்பு எப்படியெல்லாம் பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ வேறு எனக்கு சினிமாட்டிக் ரேஞ்சுக்கு நிறைய ஐடியா இருக்குது, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா பயங்கரமாக இருக்கும், நான் நிறையா இப்போ இருந்தே பிளான் பண்ணிகிட்ருக்கேன் காவேரி, ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நம்ம நிறையா போகணும், ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு கொஞ்சம் வயிறு பெருசானதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் போகலாம் சரியா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, என்றைக்கு வந்து நீ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கேன்னு சொன்னியும் அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் நம்ம வளகாப்பில் வந்துட்டு பாயா கேர்ளான்ற மாதிரி தீமெல்லாம் செட் பண்ணி செலக்ட் பண்ணணும், உன்னோட சிம்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அது ஒரு தீமாக வந்துட்டு க்ரியேட் பண்ணணும், நிறைய ஐடியாஸ் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏங்க நீங்கள் இதெல்லாம் எங்கே தாங்க பார்க்குறீங்க, எங்கே தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க, என்னை விட பயங்கரமாக இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு எங்கே தான் தெரியுதோ தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, விஜய் நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து சூட்டபுளாக இருக்கார், நமக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு, என் வாழ்க்கையில் நான் எதை மிஸ் பண்ணாலும் என் விஜய் மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது, என் வாழ்க்கை முழுக்க விஜய் என் கூடவே இருக்கணும், என் கூடவே வரணும், என் அப்பா பாதியிலே போன மாதிரி எங்கள் 2 பேத்துக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு விஜய் என்னை விட்டு போயிடக்கூடாது, கடவுளே அப்பா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி ரொம்ப வேண்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ கூட இன்றைக்கி கூட வந்து குமரன் மாமாக்காக அவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு, குமரன் மாமாவுக்கு வந்துட்டு நல்ல ஒய்ஃப் அமையலையோன்னு சொல்லி அவர் லோவாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தார், அந்த டைமில் வந்துட்டு நானும் காவேரியும் அப்படி தான் இருக்கோம், எங்கள் 2 பேத்துக்குள்ளேயுமே சண்டை தான், நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாகவே இல்லை, காவேரி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசினார். இந்த மாதிரி மனசுலாம் யாருக்கு வரும், தன்னை கூட இலக்கிட்டு தான் லைஃப்பை கூட யோசிக்காமல் மற்றவங்களுக்காக பேசணும், மற்றவங்களுக்காக எமோஷ்னலாக ஒரு பேக்கப்பாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிற மனசு யாருக்குமே வராது அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கங்கா உள்ளே வருவாங்க. அம்மா என்னது இது இவ்வளோ பொருள் இருக்குது, அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஸ்வீட்ஸு பலகாரமெல்லாம் சாப்பிட்டு, ஐயா ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்கா ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றதுக்காக போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உடனே பாட்டி சொல்லுவாங்க, ஏய் இதெல்லாம் வந்துட்டு காவேரி வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்கடி, காவேரிக்கும் உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, எதுக்கு பாட்டி இவ்வளோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்க, இல்லை அவங்க வீட்டில் தான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, காவேரியை பார்த்துட்டு போய் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போயிருக்காங்க, காவேரிக்கு வந்து அவங்க வளகாப்பு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாமா, அவங்க குடும்பத்தில் என்னமோ ரொம்ப வந்து கிராண்டாக பண்ணுவாங்களாமா, ஊரெல்லாம் அழைச்சி நல்லபடியாக கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே மூஞ்சி சுருங்கிரும். இப்போ எதுக்கு வளகாப்புக்கு அவசரம், அவள் மாசமாக இருக்கிறது இப்போ தானே எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது, அதுக்குள்ளே இப்போவே அவங்க வளகாப்புலாம் வைக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் நம்ம வளகாப்பு விஷயம் என்னடி நீ சொல்லிட்டு இருக்க, இப்போ காவேரி வந்து மாசமாக இருக்கிறது இப்போ தெரிஞ்சாலும் காவேரி வந்து உனக்கு முன்னாடியே மாசமானவ, உனக்கு முன்னாடியே குழந்தை அவளுக்கு தாண்டி பிறக்க போகுது, நியாயப்படி பார்த்தா அவளுக்கு முதல்ல நம்ம வளகாப்பு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சாரதாவும் சொல்ல, இங்கே பாருமா இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ, எனக்கு தான் முன்னாடி நீ வளகாப்பு பண்ணணும், அதுவும் கிராண்டாக பண்ணணும், எனக்கு பிறந்ததுலேருந்தே நீ எதுவுமே பண்ணலம்மா, எந்த ஒரு விஷயமே கிராண்டாக நடக்கலை, அப்பா மட்டும்தான் எனக்காக எல்லாமே யோசிச்சிருக்காரு, கடைசியில் வந்துட்டு அப்பா ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கலை, நான் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கலை, என் கல்யாணத்துலேருந்து என் பர்த்டேலேருந்து எதுவுமே கிராண்டாக பண்ணல, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே அமையலை, அட்லீஸ்ட் இந்த வளகாப்பாவது எனக்கு பிடிச்ச மாதிரி அமையணும், நல்லா கிராண்டாக வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும், இதை நீ பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, காசு எவ்வளோ வேணுமோ சொல்லு, அதை நான் சமாளித்து கொடுத்துட்றேன், நானும் குமரன் மாமாவும் அதெல்லாம் பார்த்துக்குறோம், நல்லபடியாக கிராண்டாக பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு,
அப்படி மட்டும் இல்லாமல் காவேரிக்கும் எனக்கும் சேர்த்து வளகாப்பு பண்ணணும், எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணி பண்ணணும், அவளை மட்டும் நீ நல்லா பெருந்தன்மையாக வந்துட்டு தூக்கி வச்சு கொண்டாடணும்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வளகாப்பே வேண்டாம், புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்டி இப்படி வாயில் வச வச்சு பேசுகிறேன், ஏன் எல்லா விஷயத்துலையும் இப்படி யோசிக்கிற கங்கா, எப்போவுமே காவேரியெல்லாம் இப்படி யோசிச்சதும் கிடையாது, அவளுக்காக நீ யோசிச்சதும் கிடையாது, ஏன்டி நீ மட்டும் இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே பாட்டியும் திட்டுவாங்க, உன் புத்தி மட்டும் ஏன் தான் இப்படி போதோ கங்கா தெரியல, இப்போ கூட காவேரி வீட்டில் இருந்து எல்லாரும் வந்து பேசும்போது காவேரி உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா, கங்காக்காக்கும் எனக்கும் ஒரே மேடையில் ஒரே மண்டபத்தில் வச்சுக்கலாம், கிராண்டாக பண்ணலான்னு அவங்கக்கிட்ட உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கா, ஆனால் நீ மட்டும் அவளையெல்லாம் யோசிக்க மாட்டேன், நீ குடும்பத்தெல்லாம் யோசிக்க மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் சுயநலவாதியாகவே இருந்துக்கிறேன், எனக்காக யோசிக்கிறதாவே இருக்கட்டும், ஆனால் வந்து இந்த ஒரு விஷயத்த நான் விட்டேன்னா என் லைஃப்பில் எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்காது, அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் யார் என்னை கேவலமாக பேசினாலும் சரி, நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன், எனக்கு வளகாப்பு தனியாக நீங்கள் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கு பயங்கரமாக அழுக வந்துடும். அம்மா நீ அவங்க அக்காட்டெல்லாம் எதுவும் பேசிகிட்டு இருக்காதம்மா, அக்காவை நீ ஒன்றும் சங்கடப்படுத்த வேண்டாம், அக்காவுக்கு பிடிச்ச மாதிரியே கிராண்டாக நீ வளகாப்பு பண்ணுமா, எனக்கு முன்னாடி அக்காக்கே நடக்கட்டும், அதுதான் கரெக்டு, அக்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவளுக்கு பிடிச்ச மாதிரி தாம்மா எல்லாமே அமையணும், அவள் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம், என்ன பண்ணணுமோ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு சாரதாவும் அழுவாங்க. அப்படி இருந்தும் கங்காவுக்கு வந்துட்டு காவேரி மேலே ஆத்திரம் தான் வரும். எல்லாத்துக்குமே காவேரி தான் முக்கியம், விஜய் தான் முக்கியம், என்னை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதோ தெரியல, இந்த சூழ்நிலையில் எப்போ தான் மாறப்போதோ தெரியல, ஒன்று வந்துட்டு அவள் இந்த வீட்டை விட்டு போகணும், இல்லைனா நான் வீட்டை விட்டு போகணும், அப்போ தான் நாங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி கங்கா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருப்பாங்க. காவேரி ஒரு பக்கம் உட்காந்து ரூமில் அழுதுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதியும் ராகினியும் காட்டுவாங்க. இந்த அவமானத்துக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுமா, அந்த காவேரி என்னை கையை ஓங்கி அடிச்சிட்டா பாரு, கேவலம் அந்த சாரதா காலில் நான் விழுந்துட்டேன், இந்த குடும்பத்தை பழி வாங்குற வரைக்கும், அந்த குடும்பம் கதறி கதறி அழுகிற வரைக்கும் எனக்கு தூக்கமும் வராது, ஒன்றும் வராது, நீ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம தான் இங்கே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம், அழுதுகிட்டு இருக்கோம், அங்கே குடும்பமே சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, கங்கா மாசமாக இருக்காளாமா, அது கூட பரவாயில்லப்பா, காவேரியும் மாசமாக இருக்காளாமா, அவளுக்கு வளகாப்பு வேற பண்ண போகிறாங்களாமா, இதெல்லாம் எங்கே நடந்தது, எப்படி வந்துட்டு இவங்களுக்குள்ளே இந்த அளவுக்கெல்லாம் போச்சுன்னே தெரியலப்பா, 2 பேரும் வந்துட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரியே இருந்தாங்க, சந்தோஷமாக இல்லாத மாதிரியே இருந்தாங்க, கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, அவங்க எல்லாருமே இப்போ சந்தோஷமாக இருக்காங்கப்பா, அவங்க சிரிக்கவே கூடாது, அதை போக காவேரியோட குழந்தை நல்லபடியாக பிறக்கவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கையை கொடுமா, எனக்கு ஒரு நல்ல செய்தியாக சொல்லியிருக்க, நல்ல லட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குது, இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் அவங்கள அழுக வைக்காமல் இருந்துருவேனா, எவ்வளோ நாளைக்கு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வைக்க வேண்டிய இடத்துல கை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கதறிடுவாங்க, நம்ம இனிமேல் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், அந்த குழந்தைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிடலாம், அந்த குழந்தை பிறந்து இந்த பூமிக்கு வந்தால் தானே, அந்த குழந்தைய வச்சு தானே விஜய் காவேரி அவங்க குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம கங்காவோட குழந்தை கூட நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷன் தான், ஆனால் காவேரியை வந்துட்டு சந்தோஷமாக இருக்க விடவே கூடாது, காவேரி குழந்தை வந்து இந்த பூமிக்கு வரக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், விடவும் மாட்டேன், இது சவாலாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவமாக பசுபதி போவார்.